என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்டம் சேலஞ்ச் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் இருக்கக்கூடிய டே 2க்கு உண்டான சேலஞ்ச் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது டே 2க்கு உண்டான சேலஞ்ச் என்னென்னா, யூனிட் 1 இருக்கக்கூடிய இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இது ஈஸியாக நம்ம கால்குலேட்டரில் சால்வ் பண்ணிடலாம். அதனால் இது ஈஸியான டாப்பிக்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்லேருந்து சில ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 4 ப்ராப்ளம் பார்த்துங்க. இந்த 4 ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் உண்டான ஃபார்முலா பார்க்கலாம். பாருங்கள், இது ஏ இன்வர்ஸ்னால் மேலே பவரில் -1 வரும். இது எப்படி படிக்கலாம்னா, இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு படிக்கணும். எப்படி? இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இதுதான் என்ன, இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஃபார்முலா என்ன, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant ஏ 1/determinant ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஏ. இதுதான் ஃபார்முலா. புரியுதுங்களா? அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் உண்டான ஃபார்முலா. இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் 2 இருக்குது. ஒன்று என்னன்னா 2/2க்கு ஒரு இன்வர்ஸ் அடுத்து இருக்குது. இன்னொன்று 3/3 இருக்குது. 2/2ல் அட்ஜாயின்ட் ஏ பார்த்தீங்கன்னா பிளேஸ் சேஞ்ச் சைன் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிப்போம். 3/3ல் அட்ஜாயின்ட் ஏ வேறு மாதிரி கண்டுபிடிப்போம். சரிங்களா? அப்போ இந்த இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ மேக்ஸ் 1ங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த டாப்பிக்கில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா, டைரெக்டாக இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் இப்படி கூட கேட்கலாம். ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம்? இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். இதே கேள்வியை என்ன கேட்கலாம்னா, அட்ஜாயின்ட் ஏ மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அட்ஜாயின்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கும்னா, இந்த 2வது ஸ்டெப்பை மட்டும் கொடுத்து கேட்கலாம். அட்ஜாயின்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கும்னா, அட்ஜாயின்ட் ஏயோட ஃபார்முலா அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு கோஃபேக்டர் ஆஃப் ஏ பவரில் டிரான்ஸ்போஸ். இதுதான் அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்குண்டான ஃபார்முலா மெத்தட். சரிங்களா? கோஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ என்னென்னா டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா, டிரான்ஸ்போஸுங்கிறது ரோவை காலமாக மாற்றுறது. அந்த மாதிரி ஒன்று ரோவை காலமாக மாற்றணும், இல்லைன்னா காலத்தை ரோவாக மாற்றணும். ஏதாவது ஒன்று தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் அட்ஜாயின்ட் ஏ. பாருங்கள், 3 விதமாக கேட்குறாங்க. இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி டைரெக்டாக கேட்குறாங்க. இல்லைன்னா அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னா என்ன கேட்குறாங்கன்னா, ஜஸ்ட் கோஃபேக்டர்னா கண்டுபிடின்னு கேட்பாங்க. கோஃபேக்டரை கண்டுபிடிங்க. இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் கண்டுபிடிங்கன்னு கேட்கலாம். அப்போ கோஃபேக்டர்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்கன்னா என்னென்னா, இந்த டிரான்ஸ்போஸ் பண்ணாமல் கிடைக்கிது பார்த்தீங்களா, அட்ஜாயின்ட் ஏங்கிறது என்ன, கோஃபேக்டருக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை டிரான்ஸ்போஸ் பண்ணுறதா அட்ஜாயின்ட் ஏ. டிரான்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது பேர் என்ன, கோஃபேக்டர். இங்கே பாருங்கள், டிரான்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது என்னென்னா கோஃபேக்டர். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து நம்மளுக்கு 3 விதமான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்னென்ன, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடின்னு சொல்லி கேட்கலாம், இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இல்லைன்னா அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா கோஃபேக்டர் கண்டுபிடின்னு சொல்லி கேட்கலாம். கோஃபேக்டர் என்னென்னா, டிரான்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது பேர் என்ன, கோஃபேக்டர். சரிங்களா? இந்த இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். இன்றைக்கி நமக்கு டே 2க்கு உண்டான சேலஞ்ச் என்னென்னா, இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. இந்த ப்ராப்ளத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அழகாக 7 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் வாங்கிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.